அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக மத்திய கிழக்கு போர் ஸ்லோ டவுன் ஆயிருக்குது நண்பர்களே. இன்னும் முழுசா முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு பதில் கிடைக்கல. ஆனால் நேத்திலிருந்து ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்களாம் வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அந்த மையுடைய ஈரம் காய கூட இல்லை, அதுக்குள்ள ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் முடிஞ்சிச்சு. இதுதான் இன்றைக்கு லேட்டஸ்டான நியூஸு. இந்தியாவுடைய பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய உங்களுடைய என்னுடைய நம்ம குழந்தைகளுடைய பொருளாதார வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய செய்தியை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க, நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். உலகமே நேற்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்குது நண்பர்களே. எதுக்கு அப்படின்னாக்க, ஒரு வழியாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர தொடங்கி இருக்குது. அந்த லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கீற்று ஒரு துளி அப்படி தெரிய ஆரம்பிச்சிருக்குது நமக்கு. நேற்றைய தினம் முதலாக ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து தொடங்கி இருக்குது. அங்க ஹார்மோஸ் நீரிணைக்கு அந்த பக்கம் சிக்கி இருந்த இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் கப்பல்களும் இப்பொழுது வர ஆரம்பிச்சிருக்குது. நேற்று டிராபிக் அந்த நீரிணை வழியாக ரொம்ப ஸ்லோவா இருந்தது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்க, ஈரான் எல்லா கப்பல்களும் போலாம் அப்படின்னு அனுமதி வழங்கிடுச்சு அப்படின்னாலுமே கூட முழுமையாக ஈரான் உற்றுச்சா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஈரான் அந்த பகுதியில் ஏற்கனவே போட்டு வச்சிருந்த இந்த கடல்ல இருக்கிற அந்த மைன்ஸ்ங்கிற குண்டுகள் இருக்குது இல்லையா, அதாவது கப்பல் வந்ததுன்னா அந்த குண்டுகள்லாம் தண்ணிக்குள்ள இப்படி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். கப்பல் மேலே பட்டுச்சுன்னா வெடிச்சிடும். அதுக்கு பேர் தான் மைனு. அந்த மாதிரி மைன்களை எல்லாம் இன்னும் ஈரான் கிளியர் பண்ணலை அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட இந்த மாதிரியான மைன் குண்டுகளை ஈரான் போட்டு வச்சிருக்குது அப்படின்னும், அதனால ஒரு அச்சத்தோடு தான் கப்பல்கள் அந்த நீரிணையை கடந்து வருது அப்படிங்கிற செய்தி நமக்கு எட்டுச்சு. பரவாயில்ல, கப்பல்கள்லாம் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்மளுடைய பொருளாதாரம் பழையபடி நல்ல வேகமாக முன்னேறும் அப்படின்னு நாம் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்குள்ளே யாரு கண்ணு பட்டுதோ தெரியல, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மறுபடியும் முட்டிக்கிச்சு நண்பர்களே. நேற்று திடீர்னு ஈரான் என்ன அறிவிச்சிருக்குது, ஹார்மோஸ் நீரிணை வழியாக போகிற எல்லா கப்பல்களும் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்குது. என்னங்க சார், கப்பலெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்காதா? நாம் காரு பைக்குக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பல்சரின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லா கப்பல்களும், சரக்கு கப்பல்கள், நம்மளுடைய போக்குவரத்து கப்பல்கள் எல்லாவற்றுக்கும் இன்சூரன்ஸ் கம்பல்சரி நண்பர்களே. ஆனால் இந்த மாதிரியான இப்போ ஹார்மோஸ் நீரிணை ரொம்ப ரிஸ்கான ஏரியா இல்லையா, அந்த மாதிரி ரிஸ்கான ஏரியா வழியாக போகிறாங்க. அப்படிப்பட்ட ரிஸ்கி பயணங்களை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அதற்கு அந்த ரிஸ்க் கவரேஜை அதிகப்படுத்தி மேலும் கொஞ்சம் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியது வரும். இதை ஈரான் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்குது. இது பலருக்கும் அதிர்ச்சி அளிச்சிருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொன்ன ஈரான் அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்குது. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இனிமேல் என்ன ஆனாலும் சரி, ஜென்மத்துக்கும் எந்த கப்பலும் இலவசமாக இனி ஹார்மோஸ் நீரிணையை கடக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த போருக்கு முன்னாடி ஹார்மோஸ் நீரிணை வழியாக போகிறது இலவசமாக தான் இருந்தது இல்லையா, அந்த நிலைக்கு நாங்கள் போகவே மாட்டோம். 60 நாள் எல்லா கப்பலும் இன்சூரன்ஸ் எடுங்க, நாங்கள் சார்ஜ் பண்ண மாட்டோம். ஆனால் 60 நாட்களுக்கு பிறகு கண்டிப்பாக நாங்கள் கப்பல்களுக்கெல்லாம் டோல் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவித்தது இன்னைக்கு பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது அப்படின்னே சொல்லணும். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா அப்படிங்கிற மாதிரி இந்த பழமொழி முழுசாக எனக்கு தெரியாதுன்னா நினைக்க வேண்டாம் நண்பர்களே, தெரியும். ஆனால் பழமொழியே சொன்னால் கூட இப்போ எல்லாம் ஜாதியை சொல்லிடுறாங்கன்னு பிரச்சனையாகிறதுனால நாம் அதுக்கு மட்டும் ஒரு பீப் போட்ட மாதிரி விட்டுருவோம். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானாம் பீப் அப்படிங்கிற மாதிரி கம்முன்னு கிடந்த அந்த பகுதியில் தேவையில்லாமல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு போரை உண்டாக்கி ஈரானை போய் அடின்னு அடிச்சுவிட்டு எந்த விதமான சாதனையும் செய்ய முடியலை அமெரிக்காவாலையும் இஸ்ரேலாலையும். ஆனால் உலகத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஈரானுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜை கொடுத்துருச்சு அமெரிக்கா அப்படிங்கிறதான் கொடுமையிலும் கொடுமை. இத்தனை ஆண்டு காலமாக, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக
அந்த ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் போக வரதான் இருக்குது. அப்படி போற வர கப்பல்களுக்கு யாருமே கப்பங்கட்டுன்னு சொன்னதே இல்லை. இப்போ நம்ம ட்ரம்ப் போய் பண்ண பிரச்சனையால ஈரானுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த ஹார்மோஸ் நீரிணை நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது வரைக்கும் நம்மளை யாரும் டச் பண்ணக்கூட முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதோடு இல்லாமல் ஹார்மோஸ் நீரிணை இவ்வளவு முக்கியமான ஒரு பேசேஜ், அது முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா நாம் இதை வச்சு நல்லா சம்பாதிக்கலாம். எப்படி ஈஜிப்ட் சூயஸ் கனாலை வச்சு சம்பாதிக்குதோ அதே மாதிரி நாமளும் சம்பாதிக்கலான்னு முடிவு பண்ணிருச்சு ஈரானு. இனிமேல் யார் சொன்னாலும் ஈரான் கப்பல்களுக்கு டோல் வாங்குறத நிறுத்த போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தேவையில்லாமல் ட்ரம்ப் உருவாக்கிட்டாரு அப்படின்னு இன்றைக்கு உலக நாடுகள்லாம் ட்ரம்ப்பை, அமெரிக்காவை கரிச்சு கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஈரானுக்கு புதுசாக இன்னொரு குருட்டு தைரியமும் வந்துடுச்சு. அமெரிக்கா பழைய மாதிரி இல்லை, வீக் ஆயிடுச்சு. அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டுக்கு மேற்கத்திய நாடுகளே முழுசாக வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஈரானுக்கு. அதனால் இந்த ஈரான் இனிமேல் உலகத்தில் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். பிரச்சனைனா ஈரான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, பாகிஸ்தான் எப்படி தீவிரவாதத்துக்கு ஒரு ஊற்றுக்கண்ணாக இருக்குதோ அதே போல் ஈரானும் தீவிரவாதத்தின் ஊற்றுக்கண் தான். ஏற்கனவே இஸ்ரேலை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் அங்கங்கே தீவிரவாத குழுக்களை ஏற்படுத்தி அவங்கள உருவாக்கி ட்ரெயின் பண்ணி ஆளாக்கி சப்ளையெல்லாம் பண்ணி தான் அந்த நாடுகளைவே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்குது ஈரானு. காசா ஸ்ட்ரிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹமாஸோட கண்ட்ரோலில் இருக்குது. அதே போல் லெபனான் எடுத்திங்கன்னா ஹெஸ்புல்லா கண்ட்ரோலில் இருக்குது. அதே மாதிரி சிரியா எடுத்திங்கன்னா ஹூத்தீஸுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இது எல்லாமே என்ன அமைப்புகள்னா இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாத இயக்கங்கள். இதையெல்லாம் உருவாக்கி சீராட்டி தாளாட்டி பாலூட்டி வளர்த்திக்கிட்டு வர்றது யாருன்னா ஈரான் தான். இங்கே மட்டுமல்ல, ஈராக்கில், குவைத்தில், இப்பொழுது யுஏஇயில், சவுதியில எல்லாம் கூட ஈரான் இது போல உள்ளூர் ஆளுகளை தூண்டிவிட்டு பல பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்குது. அதனால தான் கல்ஃப் நாடுகளே ஈரான் மேலே பயங்கர கடுப்பில் இருக்கிறாங்க. அதனால தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் அடித்தப்போ கல்ஃப் நாடுகள்லாம் கூட சப்போர்ட்டுக்கு வந்தது அமெரிக்காவுக்கு. ஆனால் இப்போ நிலைமையே தலைகீழாக மாறி போச்சு. அதுதான் கொடுமை. என்னன்னா, இனிமேல் தன்னைய யாராலையும் அடக்க முடியாது அப்படிங்கிறது ஈரானுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. எவ்வளவு பெரிய இராணுவம் வந்தாலும் தன்னுடைய நாட்டை ஆக்கிரமிக்க முடியாது, பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியத்தை ஈரானுக்கு இப்பொழுது அமெரிக்கா கொடுத்துருக்குது. அதாவது நீங்கள் பாம்பை அடிக்கிறோம் அப்படின்னா அதை சாவடிச்சிடணும், இல்லை அப்படின்னா அடிபட்ட பாம்பு கடியாமல் விடாது அப்படிங்கிற மாதிரி பாம்பை 4 அடி அடிச்சுட்டு போனோம்னா அது கண்டிப்பாக நம்மளை கடிக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சூழ்நிலையை ட்ரம்ப் உருவாக்கிட்டார். ஈரானை அவர் முடிச்சு கட்டவும் இல்லை. ஈரானுடைய அரசாங்கத்தை அவரால் மாற்றவே முடியல. ஈரானில் ஆட்சி மாற்றம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த மனுஷன் உள்ள போனார் இல்லையா, அவரால் அதை செய்யவே முடியல. மாறாக ஈரானுக்கு பெரிய அளவில் தைரியத்தை கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லை, அவங்க போட்டிருக்கிற அமைதி ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க, ஈரான் தன்னுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை ரோல் பேக் பண்ண போகிறது கிடையாது, நிறுத்த போகிறது கிடையாது. அப்போ பழைய ஸ்டேஜில் அவங்க கண்டினியூ பண்ண தான் போகிறாங்க. ஈரானுடைய மிசைல் ப்ரோக்ராமை, ஏவுகணை டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை நிறுத்தணும்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னார் இல்லையா, அதுவும் நடக்க போகிற கிடையாது. அதையும் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த 14 பாயிண்ட் ஒப்பந்தத்தில் இவங்க கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இது பத்தாதுன்னு ஈரானுக்கு 28 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் உதவித்தொகை தர்றோம்னு வேற அமெரிக்கா சொல்லியிருக்குது. நீயே வருவியா, நீயே அடித்து தள்ளுவியா, கடைசியில் நீயே காசும் கொடுத்து அவங்கள வளர்த்தும் விடுவியான். நல்லா இருக்குதுப்பா உங்கள் ஊர் நியாயம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்காவையும் ட்ரம்ப்பையும் பார்த்து எள்ளி நகையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. அதே சமயத்தில் நம்மை போன்ற நாடுகள் எல்லாம் மீண்டும் நம்மளுடைய பொருளாதாரம் தலையெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு கருதுனது காணல் நீராக போயிருமோ இந்த ஹார்மோஸ் நீரிணையில்
ஈரான் வந்து மீண்டும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி வேகம் எடுக்கிறது அப்படிங்கிறது காணல் நீராக போயிருமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் எழுந்திருக்குது. இந்த விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன நண்பர்களே? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு நல்ல வீடியோவோடு நாளை சந்திக்கிறேன் நண்பர்களே. பாய் பாய்.